ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல்டா. டுடே தே குக் எஃப்எஃப் தான். ஸோ உங்களுக்குலாம் இந்த எஃப்எஃப் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எஃப்எஃப் தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஃப்எஃப்குள்ளே போயிடலான்டா செல்லகுட்டீஸ். இந்த பக்கம் எடுத்ததுமே தயம் ப்ளஷ் ஆகிட்டே உட்காந்துட்ருக்கான் வெட்டிங் ரூமில் தான். ஸோ பார்த்தா இது அவனோட வெட்டிங் நைட். ஸோ அவங்க அப்படியே உட்காந்து டோரை தான் பார்த்துட்டே இருக்கான். ஸோ கரெக்டாக டோரை திறந்து ஜங்குக்கு ரிவால்வ் ஆகிறான். ஸோ அவங்க அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே தலையை கீழே குடிறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக உள்ளே வந்துட்டு தயம் என்ன ஜங்குக், இந்த மேரேஜ் உனக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்திருக்கலாம். பட் என்னென்னா உனக்கு ஏதாச்சும் இதில் விருப்பம் இல்லைன்னா சொல்லு தயம். ஸோ நம்ம 2 பேரும் செப்ரேட்டாகவே தூங்கலாம். இல்லை ஜங்குக், எனக்கு வேணது ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்துருக்கலாம். பட் ஆனால் எனக்கு உங்களை பிடிக்கும் ஜங்குக். அண்ட் தென் என் சிஸ்டர் உங்களை இந்த மாதிரி ஒரு நிலமையில விட்டுட்டு ஓடி போவான்னு நான் நினைக்கல ஜங்குக். சரி விடு தயம். ஸோ நடந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச வேணாம். ஸோ நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், நம்ம ஸ்லீப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே கிளம்புறான். ஸோ கிளம்பி போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரான். ஸோ நெக்ஸ்ட்டு போய் தயம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரான். ஸோ நேராக வந்து தயம் ஜங்குக் பக்கத்தில் தான் படுக்கிறான். ஸோ ஜங்குக் எதுவுமே பேசல. கிட்ட இழுத்து ஒரு ஹக் மட்டும் அப்படியே இருக்குமா பண்ணிக்கிறான். ஸோ தயாங்கும் அப்படியே ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே தூங்குறான். காலையில் எழுந்துச்சி பார்த்தா ஸ்டில் தூங்கிட்டே தான் இருக்கான். பட் ஜங்குக்கை பக்கத்தில் காணும். மைண்டில் காலையில் எங்கே போனார் இவர் அப்படின்னு சொல்லி டைம் எடுத்து பார்த்தா இது மார்னிங் 9 o'clock. ஒன்றும் பிரேக்ஃபாஸ்ட் செய்யவில்லை ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க அவனோட மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு 9:30 கீழே போகிறான். பார்த்தா ஜங்குக்கு எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டையும் தயாங்காக செஞ்சு வச்சுட்டு ஸோ தயாங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். வந்ததுமே சாரி ஜங்குக், நேற்று நைட் வெட்டிங்கிறதுனால கொஞ்சம் டயர்டாக இருந்துட்டேன். ஸோ சம் ஒர்க்கால் சாரி ஜங்குக். தெரியும் தயாங். இந்தா சாப்பிடு, எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ டேக் கேர் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே தயாங்கிட்ட வந்து அவனோட லிப்ஸில் லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு எனக்கு அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்குறான். என்னது ஜங்குக், என்னோடய மார்னிங் கிஸ் அப்படின்னு சொன்னதுமே தயாங் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டே அப்படியே ஜங்குக்கு லிப்பில் ஒரு கிஸ் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே கிளம்புறான். ஸோ தயாங் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக்கு செஞ்சு ஃபுட்லாம் சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படியே நினச்சி பார்க்குறான். என் அக்கா உன்னை விட்டுட்டு ஏன் போனான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கிரிப்பியாக ஸ்மைல் பண்ணுறான். அதை சொல்லிவிட்டு அவங்க அக்காவை நினச்சி. ஸோ அப்படியே காட்டினா இந்த பக்கம் தயாங் திரும்பியும் அவன் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறான். பிகாஸ் ஆஃப் ஜங்குக்கு லன்ச் எடுக்காமல் போயிருப்பான். ஸோ அதனால் லன்ச்சை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கிறான். ஸோ ஜங்குக்கு பிடிச்சதுதான். ஸோ தயாங் அப்படியே சொல்கிறான், உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் ஜங்குக். மேபி உனக்கு எங்கள் அக்கா பிடிச்ச அளவுக்கு என்னை பிடிக்காமல் இருக்கலாம். பட் அவளை லவ் பண்ணல, நீ கண்டிப்பாக என்னை லவ் பண்ணுவடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்காக ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணுறா. ஸோ ரெடி பண்ணிவிட்டு நேராக எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு தான் கிளம்புறான். ஸோ கிளம்பி கொண்டு போய் ஜங்குக்கு தான் வச்சுட்டு அவனோட டோரை நாக் பண்ணுறான். ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான் தயாங் நீலாம் டோர் நாக் பண்ண வேணாம் உள்ளே வா அப்படின்றான். ஸோ தயாங் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக்கா அப்படின்ற போய் அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டு ஃபுட் எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணிட்டு வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ கூப்பிட்டதுமே இந்த பக்கம் ஜங்குக் நேராக போயிட்டு ஃபுட்டு தான் உட்காந்து சாப்பிட்றான். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தயாங்கோட சின்னதாக அவனோட லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டு செம்ம டெலிஷியஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு தயாங். அண்ட் தென் ஃபுட்டோட நீ பார்க்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. மேபி ஹபி உங்களுக்கு வேணா எனக்கு டேஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தயாங்கும் டீஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ அந்த ஜங்குக் அப்படி தயாங்க அதில் வந்துட்டு அப்போது உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். ஸோ நைட் ரெடியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ தயாங்க அப்படியே ஓவரால் ப்ளஷ் ஆகிட்டே ஸோ அவனோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு பாய் நான் போயிட்டு வரேன், ஈவினிங் சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு துள்ளி குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். ஸோ ஈவினிங் காட்டினா தயம் நல்லா அழகாக செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான். ஸோ அவனோட திங்ஸ் பாதி வெளியே தெரிகிற மாதிரி தான் போட்டிருக்கானே. ஸோ போட்டிருக்க ட்ரெஸ் அவ்வளோ அழகாக இருக்கு அவனுக்கு. அந்த ரெட் கலர் ரோஸ் ஃபுல்லாக பெட்டில் தான் போட்டு வச்சுருக்கான். ஸோ ஜங்குக்காக வெயிட்டிங். ஜங்குக் வரும்போதே பொக்கே அந்த மாதிரி நிறைய விஷயம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். ஸோ நேராக கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு வெளியே தான் வரான்.
ஸோ வெளியே வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். ஸோ நேராக ரூமுக்கு தான் போகிறான். காட்டினா தையம் செடியூஸ் பண்ணுற மாதிரி அப்படியே பெட்டில் படுத்துட்டு ஜங்குக்கை தான் பார்க்குறான். ஸோ ஜங்கு கையில் கொண்டு வந்து பொக்கே எடுத்து தயாங்கிட்ட கொடுக்குறான். ஸோ தயம் அதில் இருக்க ஒரு ஃப்ளவர் எடுத்து அப்படியே ஒரு மாதிரி செடியூஸ் பண்ணுற மாதிரி, ஹபி திஸ் ஃப்ளவர் ஸ்மெல் நைஸ், ஐ மோர் லைக் இட் அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்லிட்டு ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கு அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெறும் டவல் மட்டும் வியர் பண்ணிட்டு வரான். ஸோ அதை பார்க்குறான் தயம். டாப் டு பாட்டம் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு அதுக்கு அப்படியே தயாங்க வந்து லிப் லாக் தான் பண்ணுறான். தயாங்கும் பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு அப்படியே தயாங்க பார்த்துட்டு ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தயாங்க அதுக்கு ஐ லவ் யூ டூ அண்ட் தென் சாரி ஃபார் தட் எதுவும் சொல்லாத தயம். ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கிஸ் விதாமல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த கிஸ் ரொம்ப லாங்காக போயிட்டே இருக்குது. ஈச் அதர் இந்த கிஸ்ஸை ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. டைம் டு டைம் இந்த கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரஃப்பாக மாறுது. ஸோ தயாங்க அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு அப்படியே தயாங்க லிஃப்ட் பண்ணிவிட்டு ஸோ அவனை லைட்டாக பெட்டில் படுக்க வைக்கிறான். ஸோ அப்படியே ஓவர் ஆகுறான் தயாங்க மேலாம். ஸோ தயாங்க ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி செடியூசிவாக பார்க்குறான் தயாங்க. ஸோ தயாங்க அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு மேக் மீ யோர்ஸ் அப்படின்னோடனே ஜங்குக் யோசிக்காமல் தயாங்கோட லிப்ஸ் அண்ட் தென் அவனோட நிபிள்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங் பாடி பார்ட்ஸ் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ தயாங்க அதை செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். அப்புறமா தயாங்க கூட மூவ் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஜாலியாக அந்த நைட் அவங்க 2 பேருமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே போகுது. காட்டினா மார்னிங் ஆஸ் யூஷுவல் ஜங்குக் தான் போய் சமைச்சிருக்கான். ஸோ இன்றைக்கும் தயாங்க தூங்கிட்டான். ஸோ ஜங்குக் எல்லா ஃபுட்டையும் சமைச்சி வச்சுட்டு அப்படியே தயாங்க தான் பார்க்குறான். ஸோ தயாங் மார்னிங் எப்பயும் போல் தூக்கத்தோடு எழுந்துட்டு சாரி ஹப்பி சமைக்க மறந்துட்டேன். நோ பேபி நீ சாரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு ஸோ ஓகே சாப்பிடு ரெஸ்ட் எடு அண்ட் தென் நான் ஈவினிங் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் கிளம்புறான். ஸோ இதெல்லாம் அப்படியே தயாங் பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். ஸோ டே பை டே ஜங்குக்கு தயாங்க ஈச் அதர் செம்மையாக 2 பேருமே லவ் மேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்பவே பேசிக்கிறாங்க. ஈச் அதர் ரொம்ப க்ளோஸாக ஆகிட்டாங்க. தேக்குக்கு இப்போ ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்காங்க. தயாங் ஜங்குக்கை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டான். பிகாஸ் ஜங்குக் தான் அவனுக்கு உலகன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஜங்குக்கும் அதே தான் தயாங் தான் எல்லாமேன்ற மாதிரி. ஸோ தயாங் கூட மட்டும்தான் இருக்கான். ஸோ தயாங் நான் மட்டும்தான் அவனுக்கு பிடிக்கும். மற்ற யார்கிட்டையும் அப்படியே மூஞ்ச கொடுத்து கூட பேச மாட்டான். ஸோ கோல்டாக தான் இருப்பான். அண்ட் தென் இந்த பக்கம் காட்டினா தயாங் ஒரு கால் வருது. ஸோ எடுத்து அட்டென்ட் பண்ணுறான். ஹலோ ஜிமின் என்ன சொல்கிற? சரி இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் செஞ்சு இந்த வேலையை அப்படியே போடுறான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக் எங்கே போடுறான் இவன் காலையிலேயே இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட் கூட செய்யாமல் அப்படின்னு சொல்லி ஜங்குக் பார்த்துட்டு அந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு போகிறான். ஸோ இந்த பக்கம் தயாங் கார் கீஸை கையில் எடுத்துகிட்டு வேகமாக வெளியே போகிறத பார்த்தோன்னே ஜங்குக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆகிடுது. ஸோ ஏன்னா தயாங் இந்த மாதிரி போக மாட்டான். தயாங் காட்டினா நேராக ஏதோ ஒரு பாழஞ்ச வீட்டுக்கு முன்னாடி தான் போய் நிற்கிறாங்க. ஸோ போய் நின்னோன்னுமே இந்த பக்கம் காட்டினா ஜிமின் டோரை திறந்துட்டு சுற்றி முற்றியும் பார்த்துட்டு உள்ளே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ சொன்னதுமே இந்த பக்கம் ஜிமின் அப்படியே உள்ளே போகிறான். உள்ளே போனால் அவங்க சிஸ்டரை தான் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ செம்மையாக டார்ச்சர் பண்ண மாதிரி. ஸோ அப்படியே இந்த பக்கம் தயாங் போய்ட்டு ஓ நீ கோமாலேருந்து இன்றைக்கி எழுந்திட்டியா? ஹவ் பேட் நியூஸில் பாவம் என் சிஸ்டர் கோமாலேருந்து எழுந்துட்டா. பட் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கே, வேறு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கட்டையை எடுக்கிறான். ஸோ அந்த பக்கம் அந்த பொண்ணு வேணாம் தயாங் நான் உன் சிஸ்டர் தயாங் ஏன் தயாங் சைக்கோ மாதிரி பண்ணிகிட்ருக்க? அண்ட் தென் எனக்கும் ஜங்குக்கும் தானே வெட்டிங் நடக்கணும். நீ ஏன் தயாங் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? தயாங் ப்ளீஸ் என்னை விட்டு தயாங் எனக்கு ரொம்ப வலிக்குது தயாங் ப்ளீஸ் என்னை போக வை தயாங் நான் இங்கேருந்து போயிடுவேன். யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன் தயாங் ப்ளீஸ் தயாங். ஓ யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டியா? என்னடி சொல்லியிருக்கேன்? எனக்கு ஃபஸ்ட் சைட் ஜங்குக்கு பார்த்தோன்னே க்ரஷ்னு உங்ககிட்ட சொன்னேன்னா இல்லையா? ஆமாம் தயாங் பட் இருந்தாலும் நீ அவனை டேட் பண்ண பொறுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு மேரேஜ் வரைக்கும் வந்தேன் அதையும் பொறுத்துக்கிட்டேன். மேரேஜ் அன்றைக்கி என்ன சொன்னேன்? ஜங்குக் எனக்கு மட்டும்தான் சொந்த தயாங் யூ ஆர் அ லூசர் தானே சொன்னேன். இப்போ யார் லூசர் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அந்த கட்டையை எடுத்து பட்டு அந்த பொண்ணுக்கு கையிலே அடிக்கிறான். ஸோ அவங்க அக்கா கையில்
தயாங் இப்படி அடித்தோடனே அவள் செம்மையாக ஸ்க்ரீம் பண்ணுறா. ஸோ கையில் வச்சுருக்க கன் எடுத்து லோட் பண்ணிட்டு இந்த பக்கம் தயாங் உன்னை போட்டு தன்னாதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. கரெக்டாக இந்த பக்கம் காட்டினா அப்படியே இந்த பக்கம் காட்டினா ஜங்குக் இதெல்லாம் பார்த்துட்டு தயாங் என்னடா பண்ணுற அப்படின்னு தயாங் கையில் இந்த கன்னை கீழே போட்டு அபி அபி நான் எதுவும் பண்ணல அபி அப்படின்னு சொல்லிட்டு பப்பி ஐஸை காட்டுறான். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே ஜங்குக் அப்படியே தயாங் கூட்டு போய் வாலில் பின் பண்ணிட்டு என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டேனுமே தயாங் ஐ எம் ஆல் யோர்ஸ் அபி நான் எதுவுமே பண்ணல நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜங்குக் அப்படியே தயாங்க லிப் லாக் பண்ணுறான். ஸோ அந்த லிப் லாக் தயாங் செம்மையாக என்ஜாய் பண்ணுறான். ஸோ அப்படியே ஜங்குக் ஒரு தலையை பொறுமையாக தடவி கொடுத்துட்ருக்கான். ஸோ ஜங்குக் அப்படியே தயாங்க லிப்ஸை கடிச்சிட்டு அதுக்குள்ளே என்டர் ஆகிட்டு அப்படியே அவனோட ஃபேஸ் ஃபுல்லாகவும் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே ஜங்குக் தயாங்க பொறுமையாக தூக்குறான். ஸோ தூக்கிட்டு திரும்பி அந்த கிஸை ஸ்டாப் பண்ணாமல் பண்ணிகிட்டே இருக்கான். கரெக்டாக இந்த பக்கம் டோரை திறந்துட்டு யோங்கி சாப்பாடு வாங்கிட்டேன் ஜிம்மின்னு வரான். ஸோ அவனும் அப்படியே இவங்களை பார்த்துட்டு ஓ இவங்களும் வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அப்படியே அவன் வியர்ட் ஐஸோடு அப்படியே ஜிம்மினை பார்க்குறான். நம்ம ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி பண்ணாமாடான்னு ஜிம்மின் அப்படியே பார்த்துட்டு அவன் பெட்டிங் ரிங் போட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறான். ஸோ அது கொஞ்சம் பக்கம் யோங்கியும் இவன் விட மாட்டான். சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அமைதியாக ஆயிடுறான். ஸோ அப்படியே தேக்குக் 2 பேரும் ஈச்சதை பார்க்குறாங்க. தயாங்க ஸ்டீல் ஜங்குக் தூக்கியே வச்சிட்ருக்கான். ஸோ தயாங் ஹபி என்ன பண்ணுறீங்க எனக்கு ஒரு மாதிரி ப்ளஷ்ஷாக இருக்குது பேபி எனக்கு ப்ளஷ்ஷாக இருக்கா பட் என் பேபி இப்படி ஒரு சைக்கோபேத்தாக இருக்கும்னு நினைக்கலையே அப்படின்னு சொல்கிறான். கேட்டு இனிமேல் இந்த பக்கம் தயாங் எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான் ஹபி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கேட்டதுமே ஜங்குக் எனக்கு தெரியும் பேபி நீ எனக்காக தான் இவ்வளோ கடத்தினேன் பிகாஸ் அந்த கடத்துகிற பிளானே உனக்கு சொன்னதே நான் தானே அப்படின்னு இனிமேல் இந்த பக்கம் தேக்குக் ஈச்சதர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்குறாங்க. ஸோ பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த பொண்ணு தான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அந்த அக்கா தயாங்கோட அக்கா ஸோ வந்து தயாங்கோட அக்காவை பார்த்துட்டு அப்போது நீங்கள் 2 பேரும் ஆமாம் ஈச்சதர் எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் தென் மெயினாக எங்கள் 2 பேருக்கும் நடுவில் நின்னது நீ தான். ஸோ தயாங் ட்ரை பண்ணான் உனக்கு அடுத்த பட் எல்லா வேலையும் பார்த்தது நான் தான். ஸோ வெட்டிங் நைட் அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி உன்னை தூக்கிட்டேன். வெட்டிங் அன்றைக்கி தயாங் வந்துட்டான் நினச்ச மாதிரி. ஸோ நான் தயாங்க மேரேஜ் பண்ணிட்டேன். உன் கூட டேட் பண்ணது என்ன உன் கூட என்ஜாய் பண்ணுறதுக்கா தயாங்க ஜெலஸ் பண்ணுறதுக்கு. ஸோ தயாங்கிட்ட ஆல்ரெடி நான் ப்ரப்போஸ் பண்ணேன். ஸோ அவன் வந்து ஏற்றுக்க மாட்டான். எங்கள் அக்கா ஆல்ரெடி உன்னை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னான். அது கேட்டதுமே ஃபஸ்ட்டு உன் ஹார்ட்டை பிரேக் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ உன் கூட க்ளோஸாக இருந்தால் எப்படியாவது அவனுக்கு ரெகக்னைஸ் ஆகும் அவன் என்ன லவ் பண்ணான்னு. ஸோ அவனுக்கும் ரெகக்னைஸ் ஆச்சு. எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆச்சு. அண்ட் தென் எல்லாம் முடிஞ்சாச்சு. த கேம் இஸ் ஓவர். ஸோ யூ ஆர் அ லூசர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கன் எடுத்து ஜிம்மின்னு கையில் கொடுத்துரு. ஃபஸ்ட்டு இந்த டர்ட்டி அசைன் எங்கே வந்து க்ளீன் பண்ணுங்கள். என் பேபி மூடாக இருக்கா. ஸோ நான் போய் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் தயாங் அப்படி கையில் எடுத்து கன்று கொடுத்துட்டு ஸோ திரும்பி ஜங்குக் கிட்டே குழந்த மாதிரி உட்காந்துக்கிறான். ஜங்குக் அதுக்கு லவ் யூ பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே தயாங்கம் லிங்கில் செட்யூஸாக லிக் பண்ணுறான். அதை பார்த்தோன்னே தயாங் லெட்ஸ் கோ டு ஹோம் அண்ட் மேக் அ சம் ஃபன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் ஒரு லிப்ஸ் எல்லாம் கிஸ் பண்ணிட்டு அவன் ஆப்ஸ் எல்லாம் தடவி கொடுக்குறான். ஸோ இந்த பக்கம் தயாங்கோட அக்கா டேய் இல்லைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஸோ கன் எடுத்து போட்டுன்னு ஒரு ஷூட் தான் யோங்கி போட்டு டர்ட்டி முடிஞ்சுது இந்த அக்லி ஒர்க். ஸோ பேபி நம்ம ஏதாவது வீட்டுக்கு போய் ஃபன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை ப்ளேஃபுல்லாக அங்கங்கே தொட்டுட்டு பேசிகிட்ருக்கான். ஜிம்மின் அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு பண்ணலாமே ஃபன் தானே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜிம்மின்னு சொல்லிட்டு நேராக அப்படியே யோங்கியை கிஸ் பண்ணுறான். ஸோ யோங்கி அப்படியே ஜிம்மினை ப்ரைடல் ஸ்டைலை தூக்கிட்டு நேராக அவனோட காருக்கு தான் போயிடுறான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை வந்து இந்த 1 ஷாட்டை முடிச்சுக்கிறேன்டா. இந்த 1 ஷாட் ரொம்ப குட்டி ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எனக்கு. அதனாலேயே ஒரு 1 ஷாட் போடணும்னு நினச்சேன். ஸோ போடுறேன். உங்களுக்குலாம் பிடிக்கும் நம்புறேன்டா ஆர்மீஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆர்மீஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகே ஆர்மீஸ் பபாய். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்திடா ஆர்மீஸ். பபாய். லவ் யூடா ஆர்மீஸ். பபாய்.